வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோமன் ரெய்ன்ஸுக்கு இன்ஜுரியாக இருக்குங்க. அதை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது, ரொம்ப நாளாக இன்ஜுரியில் இருந்த ஒரு ரெஸ்லர் திருப்பி டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு. இந்த 3 செய்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள், அடிக்கடி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலாம், தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி, என்ன ப்ரோ ரோமன் ரெய்ன்ஸ் வரும்போது கை கீழே வரைக்கும் ஒரு க்ளவுஸ் மாதிரி போட்டு வந்திருக்காரு, அது எதுக்கு? ரோமன் ரெய்ன்ஸுக்கு என்னாச்சு, எதுக்கு அப்படி வந்தார்? இது நிறைய பேர் என் கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்ட கேள்வி. ஒரு சில தான் நான் உங்களுக்கு ஷோக் பண்ணுறேன் பாருங்களேன். ரோமன் ரெய்ன்ஸ் எதனால் அப்படி போட்டுட்டு வந்தார்னா, நான் ஸ்டார்டிங் என்ன நினச்சேன் தெரியுமா, அது ஒரு லுக்குக்காக, ஸ்டைலுக்காக அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதை ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அது ரொம்பவே இறுக்கமாக கெட்டப்பட்டிருக்குது. ரோமனுக்கு காயம் ஏற்பட்டு அதுக்குள்ளே ஒரு பேண்ட் போட்டு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு கெட்டு போட்டிருக்குது. என்னடா அப்போ ரோமன் ரெய்ன்ஸுக்கு இன்ஜுரியா அப்படின்னு கேட்கும்போது தான் நான் சொன்னது எனக்கே மறந்துடுச்சு. ரோமன் ரெய்ன்ஸுக்கு ஷோல்டர் இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். ரோமன் ரெய்ன்ஸுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் நடந்த மேட்ச்லேயே அவருக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டுடுச்சு. அதனால் அவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தார். பட் இருந்தாலும் மெடிக்கலி அவர் கிளியர் இல்லை. அந்த ஷோல்டர் இன்ஜுரி வச்சுட்டு அவர் சண்டை போடலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிப்புக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்றை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஈவன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரோமன் ரெய்ன்ஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் செக்யூரிட்டி கார்டுக்கு மத்தியில் பயங்கரமாக ஒரு ஸ்பியர் போட்டிருப்பார். போட்ட உடனே அந்த இடத்துல அவருக்கு வலி ஏற்பட்டிருக்குது. ஆக்சுவலி இது இப்போ மட்டும் இல்லை, ரோமன் ரெய்ன்ஸுக்கு பல நாட்களாகவே இந்த ஷோல்டர் இன்ஜுரி அப்படிங்கிறது இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, சூப்பர்மேன் பஞ்சு போடும்போது ஏரில் போடுவாரா, கையை அசைச்சி போடுவார். அப்போ அந்த ஷோல்டரில் டக்குன்னு பிடிச்சிக்கும்ல, பிடிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிடிப்பு ஏற்பட்டு இவ்வளோ பெரிய இன்ஜுரியாட்டு ரோமன் ரெய்ன்ஸுக்கு ஆயிருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ரோமன் ரெய்ன்ஸ் செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட அந்த ஸ்பியர் போட்டதுக்கப்புறமா அப்படியே தான் கையை அப்படியே பிடிச்சி வச்சுருப்பார். அதை நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் போகும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரில் லைட்டாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. சரி, இது பயப்பட தகுந்த இன்ஜுரியான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், இது பயப்பட தகுந்த இன்ஜுரி கிடையாது. இதை வச்சுக்கிட்டு ரோமன் ரெய்ன்ஸ் சண்டையே போடலாம், சரிங்களா? அதனால் சில ஃபேன்ஸ் வந்து ஐயோ இதனால் ரோமன் ரெய்ன்ஸுக்கு எது ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவீங்களா, அதுக்காக சொல்கிறேன். இதை வச்சுக்கிட்டு ரோமன் ரெய்ன்ஸ் சண்டை போடலாம், வார் கேம்லேயும் சண்டை போடுவார். பட் இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்துல ஒரு காயம் ஏற்பட்டிருக்குது, கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும். ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் அது குணமடையும். இதனால் அவர் சண்டை போட முடியாதுன்னு இல்லை, சண்டை போடலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம ஜேட் கேபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜேட் கேபிள் பார்த்தீங்கன்னா 2025 தான் அவருடைய பீக்கே ஆரம்பிச்சுது. கடந்த ஒரு 8 வருஷமாக டபிள்யூபிள்யூ இருந்தாலும் அவருக்கான புஷ்ஷை இப்போ தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எதுக்கு ராண்டே அமெரிக்கானோ அப்படிங்கிற கேரக்டரில் பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். ஸோ ஆனால் அவருக்கு பெண்டாக்கும் இவருக்கும் ஒரு மேட்ச் வச்சுருப்பாங்க. அவர் ஜெட் கேபிளாக தான் சண்டை போட்டார். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் கையில் தான் இன்ஜுரி பட்டுச்சு. எல்லாருக்கும் கையில் தான் கண்டம் போல இருக்குது. எல்லாருக்குமே கையிலே இன்ஜுரி ஏற்படுது, ஈவன் செத்ரான்ஸுக்கு கூட. இது உங்களுக்கு கையில் இன்ஜுரி ஏற்படுறதுனால கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ஜரி பண்ணணும்னு அவர் 8 மாதம் டபிள்யூபிள்யூக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போது அவர் மெடிக்கேரி கியூர் ஆகிட்டாராம். இப்போது அவர் டபிள்யூபிள்யூடைய பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன தான் ஒரு ரெஸ்லர் நல்லா திறமையான மல்யுத்த வீரர் இருந்தாலும் திருப்பி டபிள்யூபிள்யூ வரதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ட்ரைனிங் எடுப்பாங்க, டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, மேலேருந்து குதிக்கும் போது லாக் போடும்போது ஒரு ஆங்கிள் லாக்லாம் போடுவார்ல, அவரோட ஃபினிஷர் போடும்போது ஏதாவது இன்ஜுரி இருக்குதா, ஏற்படுற மாதிரி வரப்போதா, அல்லது காயம் ஏற்படுற மாதிரி அந்த இடத்துல ஏதாவது அழுத்தம் ஏற்படுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணதில் நல்லா மெடிக்கலி கியூராக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் நம்ம ஜேட் கேபிளில் டபிள்யூபிள்யூ எதிர்பார்க்கலாம். இவருக்கான ஸ்டோரி எப்படி டெவலப் பண்ண போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியலங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து ராண்டே அமெரிக்கானோ அப்படிங்கிற கேரக்டரில் இருந்தார், பட்டையை கிளப்புற கேரக்டரு. அது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ அந்த கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்குது லுட்வி கேசரி ஒரே தூக்கி சாப்பிட்டாரு. ஏன்னா மைக் ஸ்கில் இருக்குல்ல, இவருக்கு மெக்சிகன் லாங்குவேஜ் தெரியாது, அது ஸ்பானிஷ் தானே, அந்த லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் லுட்வி கேசர் ஸ்பானிஷை பிச்சு உதறாரு. தனக்குன்னு ஒரு டீமையே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு. இவர் வந்து அமெரிக்கன் மேட் அப்படிங்கிற டீமில் தானே இருந்தார். ஆனால் எல்கிராண்டா அமெரிக்கானோன்னு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இவருக்கான ஸ்டோரி லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கான பதில் இவர் டபிள்யூபிள்யூக்கு வந்தால் தான் தெரியும். சொல்ல முடியாது, இவரும் ஒரு மாஸ்கை போட்டுட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் லீடர்னு சொல்லிட்டு வந்தாலும் வந்துடுவார்.
ஸோ அதுக்கப்புறமா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் அன்அஃபிஷியல் இதை பற்றியும் பார்க்கலாம். ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம அஃபிஷியலை பற்றி சொல்லிடலாம். வாரம் இல்யா டிராகுனோவா பார்த்தீங்கன்னா தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் அப்படிங்கிற விடுவார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யுனைடெட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது என்னுடைய சாம்பியன்ஷிப், அதை நான் வச்சுருக்கிறதுனால வீக்லி டிஃபெண்ட் பண்ண வேண்டியது என்னுடைய டியூட்டி. ஸோ நான் இந்த வாரமும் என்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. போகிற போக்க பார்த்தா ஓப்பன் சேலஞ்சிங் விட்டு ஒரு மார்க்கெட்டிங்கை ஹை ஆக்கிடுவார் போல இருக்குது. இதை தவிர்த்து டாக் டீம் டிவிஷனில் ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது. ஆக்ஸியாம் டீமுக்கும் டிஐஒய்க்கும் ஒரு மேட்ச்சு. ஸ்மாக்டவுன் சென்டர் மேனேஜர் இதில் ஒரு ஸ்டிபுலேஷன் வச்சிருக்காரு. இதில் ஒருவேளை டிஐஒய் டீம் வின் பண்ணிட்டா தொமாசோ சாம்பா நீண்ட நாளாகவே பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் யாருக்கெல்லாமோ கொடுக்காரு. என் கூட இருக்கிற ஜானி கார்கனுக்கு கூட கொடுக்குறாரு இல்யா டிராகுனோவா, ஆனால் தொமாசோ சாம்பாவுக்கு கொடுக்க மாட்டேக்காரு. ஒருவேளை நீ கண்டிப்பாக வெற்றி பெற்றுட்டேன்னா அந்த சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை தானே தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக இதில் தொமாசோ சாம்பா வெற்றி பெற்றால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட் நடக்க போது ஜான்சனா கூட மோதுறதுக்கான ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கடைசி 2 மேட்ச் இன்றைக்கி நடக்க போகுது. ஃபஸ்ட் ரவுண்டுக்கான மேட்ச்சு பிரான்சன் ரீடுக்கும் கார்மெல் ஐஸுக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்சை இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி போன வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல என் கூட மோதாத, சுனாமியில் நெஞ்சு பஞ்சர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணி விட்டுருக்காரு. கூடவே பால் ஹேமன் இருக்கார், பிரான் பிரேக்கர் இருக்கார். இதனால் இதில் ஒரு வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்சன் ரீட் தான் கொஞ்சம் பலமாக இருக்கார். கார்மெல் ஐஸு கூட மிஸ் கூட பகை இருக்குல்ல. அடுத்த மேட்ச் பெண்டாக்கும் ஃபின்பேலருக்கும் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ரா ரெஸ்லர்ஸ் 2 பேரும் ஸ்மாக்டவுனில் சண்டை போகிறாங்க. இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கார்மெல் ஐஸ் கூட மேட்ச் வச்சிருக்கலாம். ஃபின்பேலர் வெர்சஸ் கார்மெல் ஐஸோ அல்லது ஃபின்பேலர் வெர்சஸ் பெண்டாவோ நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வார் கேம் ஸ்டேட்டஸ் ரிவீலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வார் கேமில் உமன்ஸ் டிவிஷனில் யாரெல்லாம் இருக்கிறத பற்றி சொல்லலை. போன வாரம் ஷார்லட் ஃப்ளேர் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளஸ் அடி வாங்குறதை பார்த்து தாங்க முடியாதவங்க சேர்ந்தாங்க. ஆனால் அஃபிஷியலி வார் கேமில் இவங்களோட பேரை ஜாயின் பண்ணலை. டிபிஏ 2 பேர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இன்னும் 2 பெண் ரெஸ்லர்ஸ் தேவைப்படுது ஷார்லட் ஃப்ளேர் டீம் பக்கம். அதாவது ஷார்லட் ஃப்ளேரை தவிர்த்து அந்த டீமில் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கமும் ஒருத்தர் தேவைப்படுது. அது யார் அப்படிங்கிறத ரெவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் பிக் சர்ப்ரைஸ் நியூஸாக நமக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னென்னா, இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு 2 பெண் மல்யுத்த வீரர்கள் ராலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது வேறு யாருமே இல்லை, ஒன்று பெக்கி லிஞ்ச், இன்னொன்று ஏஜே லீ. வார் கேமை பொறுத்த வரைக்கும் ரா சைடு பார்த்தீங்கன்னா முழுக்க மென் டிவிஷனை தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மாக்டவுன் சைடு தான் உமன் சைடை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஏஜே லீ மற்றும் பெக்கி லிஞ்ச் இவங்களில் யாராவது ஒருத்தர் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா உமன்ஸ் வார் கேமுக்கான மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபோட்டோ நாளைக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, பெண்களை விட்டுருவோம். அப்படியே மென் சைடு பார்த்தோன்னா அஃபிஷியலி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷன் டீமு, கோடி ரோட்ஸு, சிஎம் பாங்கு, ட்ரூ மேக்கிண்டர் இவங்கெல்லாம் இருக்க தான் போகிறாங்க. அதாவது வார் கேமுக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே இருக்குது. 10 நாள் கூட இல்லை, ஒரு 8 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி பயங்கரமான பீக்கில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லேயும் இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ண போகிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் அஃபிஷியல் கிடையாது. தான் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பட் அஃபிஷியல் கிடையாது. அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸு, சிஎம் பாங்கு, ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ இவங்க 4 பேர் வர போகிறாங்களாம். இந்த பக்கம் ட்ரூ மேக்கிண்டர், லோகன் பால், பிரான்சன் ரீட், பிரான் பிரேக்கர் இவங்க 4 பேர் வர போகிறாங்களாம். ரோமன் ரெயின்ஸ், பிராக் லெஸ்னர் பேரை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணலை. வந்தாங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.